நீ பணத்துக்காக ஜீவா கூட பழகலனா அந்த பணத்தை திருப்பி குடுறி. என்ன பூங்குடி, ஏன் இவ்வளவு லேட்டு? நேரம் பால்லாம் போட்டு முடிச்சிருப்பலான்னு நினைச்சேன். இல்ல சார், பாதி போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, போட்டுறேன் சார். சீக்கிரம் போட்டு முடி. லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் போ. சரிங்க சார். அம்மா, மார்க்கெட் வரைக்கும் போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறியா வாங்கிட்டு வந்துருமா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். பூங்குடி, பூங்குடி, இங்க பாரு. பூங்குடி, பூங்குடி, இங்க பாரு. பூங்குடி, பூங்குடி. என்னாச்சு ஜீவா சார்? தெரியல சார், மயங்கி விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நல்லா தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பூங்குடி, பூங்குடி, பூங்குடி. பூங்குடிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு ஜீவா? காலில் இவ்வளோ ரத்தம் வருது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். ஆனா பூங்குடிக்கு கெட்டது நடக்க போற மாதிரி கனவு வந்துச்சு. அதான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். வந்து பார்த்தா இப்படி அடிபட்டிருக்கு. அது உண்மைதான். ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம உள் மனசுக்கு தெரிஞ்சிடும். பூங்குடி, 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 இங்க பாரு. தாங்க முடியல டாக்டர். வலி தாங்க முடியலனா அப்படியே விட்டு போயிடலாமா? நீ படிக்கிற பொண்ணு தானம்மா, உனக்கு காமன் சென்ஸே இல்லையா? அடிப்பட்ட அதே காலோட சைக்கிள் ஓட்டியிருக்க, மாடி மாடியா ஏறி இறங்கியிருக்க, என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணியிருக்க. சிம்பிளா ஒரு டிடி போட்டு பேண்டேடு போட்டு முடிக்க வேண்டிய விஷயத்த இவ்வளவு சீரியஸாக்கி இப்ப அம்மா அப்பான்னு கத்துனா என்ன அர்த்தம்? இந்த காலை வச்சுட்டு ஏன் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ற? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பல. எல்லார் வீட்லயும் பால் காய்கறின்னு ஒவ்வொன்றுக்காகவும் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க.
அது மட்டும் இல்ல, சில குழந்தைங்க நான் விளையாட்டு காட்டினாதான் சாப்பிடவே செய்வாங்க. என் ஒருத்திக்காக எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுல்ல சார். அதனாலதான் சார். கொஞ்சம் பொறுத்துக்குமா, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் சரியாயிடும். ஐயோ, இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாம் டாக்டர். அதுக்கு நான் இந்த வலியவே தாங்கிப்பேன். இவ்வளோ பெரிய காயத்துக்கு டிடி போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் வேணாம் டாக்டர். என்னது வேணாமா? இங்க நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? ரொம்ப வலிக்கும் டாக்டர், வேண்டாம். வலிய பார்த்தேனா அது செப்டிக் ஆகி அப்புறம் காலே எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்படிலாம் ஒன்னும் ஆகாது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஊசி வேணாம் டாக்டர், ப்ளீஸ். பூ, நீ என்ன லூசா? சும்மா சும்மா ஊசி வேணாங்கிற. உனக்கு என்ன புள்ள தெரியும்? என் வலி எனக்கு தானே தெரியும். ஜீவா சார், இவ இப்படிதான் பண்ணுவா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ ஊசி போட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கல்ல, அதே மாதிரியே இப்பயும் கொடுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியா வரும்னு நானும் நினைக்கிறேன். என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ என் ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணவா வேணாமா? ஜஸ்ட் மினிட், நீங்க இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. பொங்கடி, ம்? நீ வேணாம் டாக்டர், ஊசி வலிக்கும் டாக்டர், வேணாம் ப்ளீஸ். ஊசியெல்லாம் எப்போ போட்டு முடிச்சாச்சு. என்னது, ஊசி போட்டுட்டீங்களா? போட்டீங்களாவா? நல்லா கேட்டப்ல. ஜீவா சார் கண்ணை பார்த்தா உனக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுப்ல. அப்படியே மயங்கி கிடக்க. இதுக்கு பேர் தான் காதல் மயக்கமோ? உனக்கு ஒரு ஊசி இல்ல 10 ஊசி போட்டா கூட உனக்கு தெரியாது. ஓகே, டேக் கேர். இனிமேல் காலை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், நான் இப்ப வேலைக்கு போலாமா? என்னம்மா விளையாடுறியா? அடிபட்டதுல எலும்பு சின்னதா கிராக் ஆயிருக்கு. டெய்லி கட்டு பிரிச்சு மாத்தணும், இன்ஜெக்ஷன் போடணும், மருந்து சாப்பிடணும். இது எல்லாத்த விட 3 days கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். பொங்கடி, டாக்டர் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுச்சுல? இப்போ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். சார், உங்களுக்கு ஆயுஸ் 100 சார். சரி, பூங்குடிக்கு எப்படிப்பா இருக்கு? இப்பதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்காரு. ஒரு 10 நாளைக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆ. இங்க இருக்கவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் வேற ஆளை சேர்த்துக்கிட்டுமா? சேர்த்துக்கோங்க சார், இல்லைன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிடும்ல. ஆமா சார், இருந்தாலும் ஒரு வார்த்தை மரியாதைக்கு உங்ககிட்ட கேட்டுக்கணும்ல, அதான் சார் கேட்டேன். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம், நீங்க சேர்த்துக்கோங்க சார். சார், ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன். சார், உங்ககிட்ட பூங்குடி கொஞ்சம் பேசணுமா? சரி சரி, கொடுங்க. தரேன் சார். சார், இப்போ எப்படிமா இருக்கு?
பரவாயில்ல சார், ஆ வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேம்மா. சரி, மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்க. வச்சிட்டுமா? சார் சார் சார், ஆ? ஒரு முக்கியமான விஷயம் சார். சரி, என்னம்மா? நீங்க வேற யாரையும் வேலைக்கு சேர்க்காதீங்க சார். நானே காலையில வந்துடுறேன். டாக்டர் உன்னை 10 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னதா ஜீவா சார் சொன்னாரு. டாக்டர் சொல்லதான் சார் செய்வாரு. அதெல்லாம் அப்படியே கேட்க முடியுமா? நம்ம கஷ்டம் நமக்கு தானே சார் தெரியும். இருந்தாலும் காயம் ஆறணும் இல்லம்மா. மாடிப்படி எத்தனை வாட்டி ஏறி இறங்க வேண்டியது இருக்கு உனக்கு. ஆ சார் சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். என் வேலையில எந்த குறையும் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ப்ளீஸ் சார். பூங்கொடி, போனை கிட்ட கொடு, அவர்கிட்ட நான் பேசுறேன். சார், நான் வச்சிடுறேன். சரி சரி, ஓகேம்மா ஓகேம்மா, வச்சிரு. என்ன பூங்கொடி, உனக்கு என்ன பைத்தியமா? டாக்டர் 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ பாட்டுக்கு உடனே வேலைக்கு கிளம்பணும்னு சொல்ற. பூவு, உடம்பு நல்லா இருந்தா தானே பிள்ளை மத்த வேலைலாம் பார்க்க முடியும். நீ இந்த காலோட வேலைக்கு போய் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது புள்ள. ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு உன் உடம்பு மேல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். என் வேலையும் போகக்கூடாது, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் கஷ்டப்படக்கூடாது. சரி பூங்கொடி, உனக்கும் வேலை போகக்கூடாது, அவ்வளவுதானே? நீ ரெஸ்ட் எடு, அதை நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? நீ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு. மாரி, நீ கொஞ்சம் கூட இருந்து கவனமா பாத்துக்கோ. நான் போய் பூங்கொடிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், அப்படியே வரும்போது முடிஞ்சா என் புக்ஸையும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஏன் பூவு இங்கே உட்காந்து படிக்க போறியா? இல்ல ராசு, நான் இங்க சும்மா படுத்து தானே இருக்க போறேன். அந்த நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நீ நல்லா படிப்போங்குடி, அப்பதான் நீ நல்லா எக்ஸாம் எழுத முடியும். நீ நல்லா எழுதினாதான் உன்னை பார்த்து மாரியும் நல்லா எழுத முடியும். ஹாய்டா. இல்ல பூங்குடி, மாரி, யூ ஆர் லுக்கிங் வெரி கியூட் டுடே. ஓ ராசு மச்சா இருக்கார்ல. சரி, வந்துடுறேன். என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஓ சரி, ஓகே. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? என்ன தீபி, உங்க ஆசிரமத்துல ஏதாவது விசேஷமா? ஆமா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்னு சொல்லு தீபி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தோணுச்சு, சரியா தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ. சரி, நாங்க வா போலாம். கிளம்புறோம். என்ன தீபி, என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க? என்ன விசேஷம்? உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையான காரணத்தை சொல்ல முடியும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லு. அந்த வில்லேஜ் வேம்பயரை என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அவ சைக்கிள்ல வரும்போது எதிர்ல பைக்கை விட்டு மோதி அவ காலை உடைச்சிட்டேன். அவளால இனி அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. தீபி, உண்மையிலேயே இது சந்தோஷமான விஷயம்தான். சொன்ன மாதிரி அந்த கோல் பாபு செம்ம கோலா முடிச்சிட்டான். இனிமே அவளால சம்பாதிக்கவே முடியாது, சொன்ன டைம்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியாது. அதனால சேலஞ்சில நீங்க ஜெயிச்ச மாதிரி தான். சேலஞ்சில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நான் ஜெயிச்ச மாதிரி தான். அந்த பரதேசிய வீட்டை விட்டு துரத்தின அடுத்த நிமிஷமே ஜீவாவை உன் கழுத்துல எங்க பரம்பரை நிச்சயதார்த்த செயினை போட சொல்றேன். நீ வழக்கம் போல வேண்டான்னு சொல்லு, நான் அவன்கிட்ட எப்படியாவது செயினை போடணும்னு வற்புறுத்துவேன். எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம ஜீவா உன் கழுத்துல அந்த செயினை போடுவான், நீயும் வாங்கிப்ப. அப்புறம் என்ன, நீதான் இந்த வீட்டுக்கு மருமக. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச லட்டு.
ஐயோ ஜீவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், இதை பிடிச்சிடலாம். ஜீவா வா, கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க. என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் டைம் நானே என் கையால ஸ்வீட் பண்ணிருக்கேன். அது உனக்கும் பூங்கொடிக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ நைட்டு தான் வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன். இப்போ நீ தான் வந்திருக்க, டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல தீபிகா, எனக்கு வேண்டாம். என்ன ஜீவா, ஆண்டிக்கே என் மேல கோவம், வேணான்னு சொல்றாங்க. உனக்கு என்ன என் மேல கோவம்? நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் மோசமா இருக்காது, டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல வேண்டாம் தீபி, எனக்கு இப்ப ஸ்வீட் சாப்பிடுற மூடு இல்ல. சரி ஓகே, அப்ப பூங்கொடி வரட்டும், நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, அவ இன்னைக்கு வரமாட்டா. வரமாட்டாளா? அப்ப எப்ப வருவா? அவ வர இன்னும் 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகுமா? ஏன்? அப்படி என்ன நைட் டைம்ல கூட வீட்டுக்கு வராத அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? நீ எதுக்கு ஜீவா அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்க? இல்ல தீபி, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன சொல்ற ஜீவா? ஆமா. எப்போ, எங்க? வழக்கமா பால் பாக்கெட் போடுற ரூட்ல. அடி ஏதாச்சும் பட்டுச்சா? சின்னதா ஒரு ஃப்ராக்சர் தான். ஃப்ராக்சரா? ஐயோ ஐயோ, என்னால இதை தாங்கவே முடியலையே. ஐயோ, அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா அப்புறம் ஆண்டி கிட்ட போட்ட சவால் அவ எப்படி வின் பண்ண முடியும்? ஐயோ ச்சே, இப்படி ஆயிடுச்சே. எந்த முட்டாள் அவன் மேல மோதுனது? அவன் யாருன்னு அடையாளம் தெரியலையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். பூங்கொடி பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியலையே. நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. என்ன நடக்கணுமோ அது நடக்க தான் செய்யும். அதை மீறி நாம ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. அது என்னமோ ஜீவா, உன்ன மாதிரிலாம் என்னால பக்குவமா யோசிக்க முடியல. நான் இப்போ உடனே பூங்கொடியை பார்த்தாகணும். நான் இப்போ அவளோட ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். சரி ஓகே ஜீவா, நீ போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி. ஜிபி, உன் ஆக்டிங் சூப்பர். குட். வா தீபி. பூவு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். இரு, நான் சூஸ் போடுறேன். எனக்கு குடுப்பன்னு பார்த்தா நீ குடிச்சிட்டு இருக்க. பூவே, சூஸ் குடிக்கணும்னு சொன்னது எனக்கு. நான் தெம்பா இருந்தா தானே புள்ள உன்னை நல்லா பாத்துக்க முடியும். அதான் நான் சோர்வாயிட்டேன்னு வையேன், உன்னை யார் பாத்துப்பா? ஜீவா சார் உன்கிட்ட போய் என்ன ஒப்படைச்சாரு பாரு, அவரை சொல்லணும். ஹலோ